இன்றைய நாள் கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா புத்தகம் 54 அதிகாரம் 2 உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாக்கட்டும், தடை செய்யாதே. உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. தேவ பிள்ளைகளே, தேவன் நம்மளை விசாலமான இடத்துல வைப்பது தான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. ஸோ நம்மளுடைய கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்குவது நம்மளுடைய கருத்தில் இருக்கிறது. நம்முடைய வாசஸ்தலத்தின் திரைகளை விரிக்குவது அது நம்மளுடைய கருத்தில் இருக்கிறது. நாம் ஒரு நாளும் நம்மளுடைய கூடாரத்தின் ஆசீர்வாதத்திற்கும் நாம் தடையாக இராதபடி நாம் எப்பொழுதுமே நம்மளுடைய ஆசீர்வாதத்திற்கு நாம் எழும்பி நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது போல உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து என்கின்ற வார்த்தையின்படி கயிறு என்பது நம்மளுடைய விசுவாசமும் உன் முளைகள் என்பது நம்மளுடைய ஜெப உறுதியுமாய் இருக்கிறது. விசுவாசத்தை உறுதிப்படுத்தி விசுவாசத்தின் கயிற்றை நாம் விட்டு ஜெபத்தை நாம் உறுதிப்படுத்தும் போது கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்ம கூடாரத்தை அவர் இரட்டிப்பாய் ஆசீர்வதித்து விசாலத்தில் வைக்கிற தேவன் நம் தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு நாம் ஒப்பு கொடுத்து நம்முடைய கர்த்தருடைய செய்கைகள் செய்வதற்கு தடை செய்யாமல் ஜெபிக்கிறவர்களாய் விசுவாசிக்கிறவர்களால் இருந்தால் நம்மளுடைய ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நாம் பார்க்க முடியும். God bless you.